Hi everyone, welcome back to Ammu Vlog 2024. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MS Excelல ஒரு காலத்துல இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி அடுத்த காலத்துல போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேம் கொடுத்திருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஒரே செல்ல இருக்கு. இங்க பார்த்திருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ராமர் / சுந்தர் கஜா சோலை இந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை வந்து ஃபுல் ஸ்டாப் இருக்கலாம், கோலன் இருக்கலாம், எந்த மாதிரி வேணா இருக்கலாம். இங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இங்க 2 3 4 7 அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அப்ப இது எப்படி நம்ம செப்பரேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோம் டேப்ல போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த டூல் பார்ல அது டெக்ஸ்ட் டு காலம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் டு காலம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க டெக்ஸ்ட் டு காலம் இருக்கு இல்லையா, இது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படிதான் அப்பியர் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதில் டீலிமிட்டட் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி அதுவே செலக்ட் ஆகிடும். ஸோ டீலிமிட்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த ஆப்ஷன் அதுவே செலக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜன் ஸ்பேஸ் ராஜேஷ், அதெல்லாம் இந்த ஸ்பேஸ் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்திருக்கு. இங்கே அதர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஸ்லாஷ் இருந்துச்சுன்னா ஸ்லாஷ் அதுவே எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா அப்படின்னா நீங்க ஃபுல் ஸ்டாப் ஏதாவது இருந்தால் கூட நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் இருக்கு, இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் இருக்கு, நீங்க ஃபுல் ஸ்டாப் கூட வச்சுக்கலாம். இல்ல எனக்கு கமா வேணா கமா வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லாஷ் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க ஸ்லாஷை கொடுத்துருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ரைட்டுங்களா? ஸ்லாஷ் கொடுத்தாவே தெரியும் உங்களுக்கு, இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா செப்பரேட் பண்ணி காமிக்கும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தவொடனே அது எந்த இடத்துல டெஸ்டினேஷன் கேட்குது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கேயே நம்ம பிரிக்கணுமான்னு கேட்கும். இல்லை வேண்டாம் எனக்கு இந்த இடத்துல தான் பிரித்து காமிக்கணும் அப்படிங்கிற பற்றி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இது செலக்ட் பண்ணிட்டு இது மறுபடியும் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபினிஷ் கொடுத்த உடனே கேட்கும், கண்டினியூ பண்ணுவான்னு கேட்கும், ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாருங்க ராஜன் இங்கே ராஜேஷ், இங்கே சுப்ரம், இங்கே கணபதி, இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் செப்பரேட் பண்ணி காமிக்கும். ஸோ இது எந்த எக்ஸாம்பிள் இருந்தாலும் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கிறது ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்லாஷ் கொடுத்து நம்பர் கொடுத்துருக்கேன். ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இல்லை கமா ஃபுல் ஸ்டாப் கோலன் எதுவாக இருந்தாலும் கூட அது ஆட்டோமேட்டிக்காக அதர்ஸில் போய் நீங்கள் டைப் பண்ணாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செப்பரேட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.